இனிய காலை வணக்கம். என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். என்னுடைய பெயர் ரமேஷ். கடலூர் மாவட்டம் புவனகிரியை சேர்ந்தவன். தற்போது சென்னையில் வசிக்கிறேன். யூடியூப் சேனலை ஒரு 4 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தேன். அப்போ மாணவர்களுக்கு கணக்கு, சயின்ஸ் இந்த மாதிரி பாடங்களை தயார் பண்ணி வீடியோவாக போட்டேன். திருக்குறளை பற்றி பேசி வீடியோ போட்டேன். திருப்பாவை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அப்போ வீடியோ போட்டால் கூட ஒரு அடிக்கடி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது வியூவர்ஸ் அதிகம் வரலன்ற ஒன்றையும் மனம் சோர்ந்து தொடர்ந்து செய்யாமல் விட்டுட்டேன். ஒரு 2 வருஷம் தொடர்ந்து பண்ணிவிட்டு அதோடு விட்டுட்டேன். இதில் சாதிக்கிறது சுலபமான விஷயம் இல்லை அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் இந்த வருஷம் மார்கழி மாதம் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு திருப்பாவை பாடிட்டு வரும்போது, திருப்பாவையை நம்ம திரும்பவும் வேணால் யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு முதல்ல திருப்பாவையை தமிழில் சொல்லி மீனிங் சொன்னேன். பிறகு திருவம்பாவையும் சொல்லலாம் அப்படின்ட்டு திருப்பள்ளி வச்சு சொல்லலாம் அப்படின்னு வருஷலாக சொல்ல ஆரம்பிக்கவும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு கேட்டால், இந்த முறை வியூவர்ஸ்லாம் நம்ம அதிகமாக பார்க்க வேண்டாம், கடமையை வரைக்கும் செய்வோன்ற அந்த எண்ணம் வந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் துறவி கபீர்தாசர் அவர்களுடைய தோகையை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி 3லையும் சொல்ல ஆரம்பித்தேன். அதில் ஒரு தோகை, ஒரு அற்புதமான தோகை. விதையை விதைத்து விட்டு உடனேவே அது முளைத்து விட்டதா என்று பார்க்காதே, விதைக்கிறது வரைக்கும் தான் உன்னுடைய கடமை. நேரம் வரும்போது அது தானாக முளைத்து செடியாகவோ மரமாகவோ மாறும், தேவையான பழங்களையும் கொடுக்கும். உழைப்பை செலுத்து, மேற்கொண்டு யோசிக்காதேன்னு இருந்தது. அந்த தோகா எனக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது. கூடுதலாக பகவான் கிருஷ்ணர் சொல்லுவார், உன் கடமையை செய், பலன் நான் நிச்சயமாக உனக்கு தருவேன்னு. இன்றைக்கி இந்த 3 மாதத்தில் 48 சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்துருக்காங்க. 100ங்கிற அந்த அற்புதமான இலக்கு. எல்லையில்லாத மகிழ்ச்சி. 100 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது எனக்கு ஏதோ ஒரு சிறுவன் ஒரு வெற்றியை கிடைச்சா எப்படி எல்லையில்லாமல் மகிழ்வானோ அந்த மாதிரி இருக்கு எனக்கு. அதாவது டிசம்பர் 15, 2025 நான் வீடியோ போட ஆரம்பித்தா கூட என்னுடைய பெயர் என்னங்கிறத நான் சொல்லலை. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் கேட்கவும் இல்லை. இருந்தாலும் என்னுடைய பேச்சின் மீது அன்பு வைத்து எனக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்த அத்தனை பேரையும் தலை வணங்கி எல்லையில்லாத நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். நான் பகுதி நேர ஆசிரியர். எங்கிட்ட படிக்கிற மாணவர்கள்
எனக்கு இதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் அவங்கள்ட்டையும் கேட்கல, இருந்தாலும் அவங்களா ஆர்வமாக வந்து எனக்கு இந்த உதவியை செஞ்சுருக்காங்க. அதாவது எனக்கு வந்து தமிழ் மேலே எல்லை இல்லாத காதல். தமிழ் படித்தாலே எனக்கு மனம் மகிழ்ச்சி ஆகிடும். நான் ஒரு பெரிய அதிர்ஷ்டக்காரன். இந்த பாரத தாயுடைய ஒரு பிள்ளையாக நான் இருக்கேன். இந்த பாரதத்தில் பிறந்ததே ஒரு பெரிய பாக்கியம். இறைவன் கொடுத்த பெரிய வரம் தான் இந்தியாவில் பிறக்கிறது. அது எத்தனை நன்றி சொன்னாலும் குறையாது. அற்புதமான தேசம், பார்க்குள்ளே நல்ல நாடு இந்த பாரத நாடுன்னு மகாகவி பாரதியார் சொல்வார். ஒரு பாக்கியம் இந்தியாவில் பிறக்கிறது. அதுக்கு மேலே அதிர்ஷ்டம் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தது. தமிழ் மொழியை படித்து தமிழுடைய சுவையை அனுபவிச்சது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கேயும் இல்லை அப்படின்னு மகாகவி சொல்லுவார். 100க்கு 100 உண்மை. தமிழ் மாதிரி ஒரு அற்புதமான கற்கண்டு, அற்புதமான மொழி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. சிறு வயதிலேருந்தே தமிழ் மேலே எனக்கு அப்படி ஒரு பற்றுதல். நான் நேசித்து படிக்கக்கூடிய ஒரு படிப்பு வந்து தமிழ் தான். நிறையா படிக்கணும், நிறையா சொல்லணுங்கிற அந்த ஆசை இருக்குது. நான் முயற்சி பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். நான் படித்தது இன்ஜினியரிங். ஆனால் தமிழில் நிறையா விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்லும்போது எனக்கு முடிந்த மட்டும் தவறு வராமல் சொல்லணும்னு முயற்சி பண்ணுறேன். சின்ன தப்பு இருந்தால் கூட அதை நீக்கிட்டு புதுசாக நான் போடுறேன். அதையும் மீறி தவறு இருந்தால் தயவு கூர்ந்து மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியப்படுத்தினா அந்த தவறை திருத்திக்கிட்டு நான் மேற்கொண்டு சிறப்பாக செய்ய முயற்சி பண்ணுறேன். எனக்கு வந்து எல்லா மதமும் சம்மதம். நான் வந்து பகவத்கீதையும் சொல்ல விரும்புகிறேன், பைபிளும் சொல்ல விரும்புகிறேன், திருக்குறானும் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் எல்லா விஷயங்களையுமே சொல்ல விரும்புகிறேன். இப்போ எனக்கு திருக்குரான் அந்தளவுக்கு தெரியாததுனால என்னுடைய நெருங்கிய முஸ்லீம் நண்பர்கள்ட்ட உதவி கேட்டிருக்கேன். அவங்க கொஞ்சம் வீடியோ மாதிரி சொல்லுங்கள், அதுக்கு நல்ல கருத்து மக்கள்கிட்ட போய் சேரட்டும் அப்படின்னு. இந்த நேரத்தில் வந்து யூடியூப் சேனலுடைய நிர்வாகிகளையும் அங்கே பணியாற்றுறவர்களையும் நான் தலை வணங்கி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மிகப்பெரிய உதவி யூடியூப் சேனல் எனக்கு செஞ்சுருக்கு. வார்த்தைகளால் நன்றி சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட உதவி. ஏன்னா யூடியூப் வந்து என்னுடைய வீடியோவை ப்ரொஜெக்ட் பண்ணல, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலைன்னா இந்த 100 சப்ஸ்கிரைபருங்கிற அந்த பெரிய இலக்கை என்னால் தொட்டிருக்க முடியாது. மிகப்பெரிய உதவி. யூடியூப் சேனலுக்கும் வேறு உதவிய அனைத்து சோஷியல் மீடியா நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிவான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். 100 சப்ஸ்கிரைபரு என்ன ஒரு பெரிய விஷயமா, நாங்கள்லாம் ஒரே நாளில் எடுக்கிறது அப்படின்னு சிலர் நினைக்கலாம். எனக்கு இது ஒரு பெரிய சாதனையாக தெரியுது, அவ்வளோதான். நான் அடுத்தவங்களுடைய திறமையோடு என்னுடைய இதை நான் ஒப்பிட விரும்பலை. இந்த 100 வரணும்னு ஒரு 4 நாளாக அந்த 96லேருந்து 97, 98, 99 வரும்போது இருந்த அந்த ஒரு த்ரில்லிங். இன்னொரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு பிளேயரு 99 அடித்த உடனே 100 எப்படா வரும், அடித்த உடனே அந்த ஓடி போய் அந்த பேட்டை தூக்கி காமிப்பார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி, எல்லை இல்லாத மகிழ்ச்சி. 100ங்கிறது எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. சப்ஸ்கிரைப் செய்த அத்தனை பேரையும் நான் தலை வணங்கி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
அவங்களுடைய அன்பிற்கு, அவர்களுடைய இந்த உதவிக்கு எல்லையில்லாத நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் நிறையா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதாவது சினிமா பாடலுக்கு அர்த்தம் சொல்கிறது. ஒரு பாட்டு என்ன அப்படி ஒரு நிறைய பேர் அதுக்கு பார்த்தாங்க. எனக்கே ஆச்சு, சந்தோஷமாயிடுச்சு. அதாவது முயற்சி பண்ணுறேன், அதை மக்கள் ஏற்றுக்கும்போது எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். நான் உண்மையை சொன்னால் கட்டுறது கை மண்ணுங்கிறவும் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது கடுகளவு தான். ஆனால் முயற்சி பண்ணணுன்ற அந்த எண்ணம் இருக்குது. அந்த முயற்சி பண்ணி நம்மளால் முடிஞ்சதை போடுவோம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம்னு நிறையா புதுசு புதுசாக செய்யணுன்ற அந்த எண்ணமும் இருக்குது. இப்போ கோவாலுவின் தனித்துவ உரையாடல்னு ஒன்று போட ஆரம்பித்தேன். கோவாலுங்கிற இன்னொருத்தர் பேசுகிற மாதிரி சிந்தனைகளை நிறையா செய்யணும், முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச தமிழை நண்பர்களோடையும் என்னுடைய வெல்விஷர்ட்டையும் பகிர்ந்துக்க நான் தயாராக இருக்கேன். எனக்கு இதுவரைக்கும் ஆதரவு தெரிவித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய எல்லையில்லாத நன்றியை பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். எதிர்காலத்துலேயும் நண்பர்களும் வெல்விஷர்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லி, நான் ஏதாவது குறைகளாக தவறு இருந்தால் என்னை மன்னித்து என்னை மேற்கொண்டு விடாமுயற்சியாக இந்த பணியை செய்ய இறைவன் எனக்கு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரணும்னு வேண்டிக்கிறேன். குறிப்பாக யூடியூப் சேனல் நிர்வாகத்தை தலை வணங்கி நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க உதவி இல்லாமல் இந்த 100 சப்ஸ்கிரைபருங்கிறது சான்ஸே கிடையாது. 100% சான்ஸ் கிடையாது. என்ன மாதிரி ஒரு சாதாரண பேச்சாளனுக்கு அவங்க ப்ரமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அவங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சியினால தான் இந்த அளவுக்கு இந்த குறுகிய காலத்தில் ஒரு 48 சப்ஸ்கிரைபர் சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம். இந்த நேரத்தில் என்னுடைய எல்லையில்லாத மகிழ்ச்சியை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் அன்புக்கு என்றும் நான் பணிவுடன் நன்றியாக இருப்பேன். வாழ்த்துக்கள். ரமேஷ்.